போர்க்குற்றங்கள் குறித்து சர்வதேச விசாரணை நடத்தக் கோரி லயோலா கல்லூரி மாணவர்கள் சென்னையில் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இவர்களுடைய போராட்டம் குறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் பாரதியிடம் நேரடியாக கேட்கலாம். பாரதி, சொல்லுங்க, இந்த கல்லூரி மாணவர்களுடைய போராட்டம் குறித்து விளக்கமா சொல்லுங்க. எந்த இடத்துல கோயம்பேட்டில் இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு? குறிப்பா சமீப காலமா பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கல்லூரி பிரச்சனைகளுக்கு மட்டுமே போராட்டம் நடத்தி கொண்டிருந்த மாணவர்கள் சமீப காலமா இலங்கை தமிழர் பிரச்சனை ஒரு முன்னுரிமை கொடுத்து தங்களுடைய சொந்தங்களை உயிரோட முழு சுதந்திரத்தோட வாழணும் அப்படிங்கறத வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்கள் ஈடுபட்டு வராங்க. கடந்த சில வருஷங்கள், கடந்த 2008 வருஷம் கூட ஒரு மிகப்பெரிய போராட்டம் தமிழக அளவில் நடந்துச்சு. அப்ப ஒரு வார காலத்திற்கு தமிழக அரசு கல்லூரிகள் அனைத்துக்கு விடுமுறை விடுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டங்களை தமிழ்நாடு சந்திச்சு, அதே மாதிரி இப்ப முழு சுதந்திரம் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு பொது வாக்கெடுப்பு நடத்தி அனைவருக்கும் சமமான உரிமை கிடைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி லயோலா கல்லூரி மாணவர்கள் நேற்று முதல் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஆனா நேற்று லயோலா கல்லூரி பகுதியில் இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கும் போது பக்கத்துல இலங்கை துணை தூதரகம் இருக்கிறனால பாதுகாப்பு காரணங்களுக்காக காவல்துறை இந்த இடத்துல நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அனுமதி தரல. அதனால கோயம்பேடு பேருந்து நிலைய அருகில் இதுக்கான போராட்டம் தொடர்ந்துட்டு இருக்கு. திவ்யா, பாரதி, மாணவர்களுடைய இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிச்சு யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க அந்த இடத்துக்கு? இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவா மாணவர்கள் போராட்டம்னாலே அனைத்து தரப்பு மாணவர்களுடைய ஆதரவு பொதுவா இருந்துகிட்டே தான் இருக்கும். இதே மாதிரி தமிழகத்திலிருந்து கிட்டத்தட்ட 18 கல்லூரிகளை சேர்ந்த மாணவர்களுக்கு முழு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு மேல பார்த்தோம்னா பச்சையப்பா கல்லூரி மாணவர்கள் நேரடியா இந்த உணவு போராட்டத்துக்கு நேரடியாக இந்த திடலுக்கு ஆதரவு தெரிவித்திருக்க வந்துட்டு இருக்காங்க. அதே போல மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தற்பொழுது நேரடியா அவங்கள்ட்ட ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. தற்பொழுது நம்ம கிட்டே அவர் இருக்காரு, அவர்கிட்ட நம்ம கேட்கலாம். ஐயா, இப்ப தமிழக அளவுல பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்கும் கல்லூரி பிரச்சனைகளுக்காக மட்டுமே போராடி இருக்கிற மாணவர்கள் போராடிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு நடுவில் பார்த்தோம்னாக்க ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு கடந்த சில வருஷங்களா நேரடியா கல்வியை விட்டுட்டு மாணவர்கள் நேரடியா களத்துக்கு வந்திருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்கும் தங்களுடைய கல்லூரி பிரச்சனைகளுக்கு, கல்வி பிரச்சனைகளுக்காக மட்டுமே போராடிட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவில் பார்த்தோம்னா கடந்த 2008 வருஷத்துக்கு பின்னாடி நம்ம ஈழத்தமிழர் பிரச்சனை களமிறங்கி இருக்காங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? மனிதகுல வரலாற்றிலேயே எங்கும் நடைபெறாத நாஜிகள் நடத்திய படுகொலைகளுக்கு பின்னர் மனித பேரழிவாக இலங்கைத்தீவில் சிங்கள பேரினவாத அரசு ஈழத்தமிழ் இனப்படுகொலையை திட்டமிட்டே நடத்தியது. இனத்தை அழிக்க வேண்டும் என்று அந்த இனக்கொலை யுத்தத்தில் விடுதலை புலிகளை அவர்களை போரிலே வீழ்த்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே குழந்தைகள், பெண்கள், வயது முதிர்ந்தவர்கள், ஆயுதம் ஏந்தாதவர்கள் என தமிழ் இனத்தையே அழிக்கின்ற விதத்தில் சிங்கள இனவாத அரசு நடத்தியதற்கு இந்திய அரசு முழுக்க முழுக்க ஆயுதங்கள் வழங்கியும் முப்படை தளபதிகளை அனுப்பியும் அந்த இனக்கொலை யுத்தத்தை நடத்தியதே இந்திய அரசுதான் என்று நான் தொடக்கத்திலிருந்தே குற்றஞ்சாட்டி வருகிறோம். இன்று லயோலா கல்லூரி மாணவர்கள் இந்த பிரச்சனையில் தெளிவான ஒரு அணுகுமுறையை எடுத்து, நடந்தது போர்க்குற்றம் அல்ல, நடந்தது திட்டமிட்ட ஒரு இனப்படுகொலை. எனவே உலகத்தின் முன்னால் நாங்கள் நீதி கேட்கிறோம். மனித உரிமை கவுன்சிலில் இனப்படுகொலை குற்றத்தைக்கு ஒரு சுதந்திரமான பன்னாட்டு புலன் விசாரணை, புலன் விசாரணை அது நடத்தப்பட வேண்டும் என்பதை முதல் இலக்காக வைத்தும், தீர்வு என்பது சுதந்திர தமிழீழத்தை தவிர வேறு எந்த தீர்வும் கிடையாது. சிங்களவனுடைய ஆளுமைக்குள், அவனுடைய நுகத்தடிக்குள் அடிமை வாழ்வு வாழ்வதற்காக இத்தனை லட்சம் தமிழர்கள் ரத்தம் சிந்தவில்லை, உயிர் துறக்கவில்லை. எனவே சிங்கள குடியேற்றங்கள் வெளியேற்றப்பட்டு அங்கே ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். இது ஒரு நாள் நடக்கத்தான் போகிறது. அதற்கு மாணவர் சமுதாயம்தான் ஆர்த்து எழுந்து அவர்கள் ஒரு களத்துக்கு வருகிற போதுதான் அந்த கோரிக்கை வெற்றி பெறும், மக்கள் சக்தியை திரட்டக்கூடியதாக இருக்கும். கந்தக கிடங்கிலே பொறி விழுவதைப் போல மாணவர்கள் எழுப்புகின்ற போராட்ட குரல்தான் அவர்கள் தன்னலமற்றவர்கள், அச்சமறியாதவர்கள், அரசியல் நோக்கமில்லாதவர்கள், சுயநல உணர்வு சிறிதும் இல்லாதவர்கள், லட்சியத்துக்காக உயிர்களை கொடுக்கக்கூடிய உணர்வு பெற்றவர்கள். அந்த வகையில் தான் இங்கே லயோலா கல்லூரி மாணவர்கள் நேற்றைய தினம் தங்கள் அறப்போரை தொடர்ந்து இன்று கால வரையறையற்ற உண்ணாவிரதம் என்று தங்கள் கோரிக்கைகளை முன்வைத்து மாணவ செல்வங்களான லயோலா கல்லூரி மாணவர்கள் ஜோ பிரிட்டோ, திலீபன், சாஜிபாய், பிரியன், பார்வதாசன், மணி,
பால் கென்னத், லியோ ஸ்டாலின் ஆகிய 8 தம்பிகள் இங்கே போராட்ட களத்திலே கால வரையறையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துகிறார்கள். அவர்களுடைய நோக்கமும் குறிக்கோளும் இந்த பிரச்சனையில் ஒரு தெளிவு ஏற்படுத்துவதற்காக, தமிழ் மக்களுக்கு முதலிலே தெளிவு ஏற்படுத்துவதற்காக நடந்தது இனப்படுகொலை. அது குறித்த ஒரு பன்னாட்டு சுதந்திரமான விசாரணை வேண்டும். சிங்கள குடியேற்றங்கள் அகற்றப்பட்டு அங்கே ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். உலகத்தில் பல நாடுகளிலே பொது வாக்கெடுப்புகள் நடத்தப்பட்ட உண்மையை இந்த மாணவர்கள் நன்கு அறிந்திருப்பதனால், இந்த பிரச்சனையை பற்றி அவர்களுக்கு நன்கு புரிதல் இருப்பதனால், எந்த குழப்பத்துக்கும் இடமின்றி இதுதான் இலக்கு, இதை நோக்கித்தான் ஈழத் தமிழ் விடியலுக்கான பார்வையும் நம் அணுகுமுறையும் இருக்க வேண்டும். அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக எங்களை நாங்களே வருத்திக் கொண்டு நாங்கள் இந்த பட்டினி போரை நடத்துகிறோம், உண்ணாநிலை அறப்போரை நடத்துகிறோம் என்று அவர்கள் நடத்துகிறார்கள். இந்த மாணவர் சமுதாயத்துக்கு மொத்த மாணவர் சமுதாயமும் தமிழ் குலமும் கடமைப்பட்டிருக்கிறது. எந்த விதத்திலும் இவர்களை ஏதாவது அச்சுறுத்தவோ இந்த போராட்டத்துக்கு இடையூறு செய்யவோ அரசோ காவல்துறையோ முனையாது என்று நான் எண்ணுகிறேன். ஏனென்றால் கடந்த காலங்களில் இப்படி போராட்டம் நடந்த பொழுது அப்படிப்பட்ட முயற்சிகள் நடைபெற்றன. 2008, 2009 காலங்களிலே கல்லூரிகள், விடுதிகள் அனைத்தையும் மூடிவிட்டு அன்று பிரளயமாக எழ வேண்டிய கொந்தளிப்பை தடுத்தது அன்றைக்கு இருந்த அரசு. அந்த தவற்றை இந்த அரசு செய்யாது என்று நான் கருதுகிறேன். அப்படி செய்ய முனைந்தால் இந்த மாணவர்கள் அவர்கள் தனித்து விடப்பட்டவர்களுக்கு அல்ல, அவர்களுக்காக இந்த உணர்வாளர்கள், ஈழத்தமிழ் உணர்வாளர்கள், ஈழத்தமிழின படுகொலைக்கு நீதி கேட்கின்றவர்கள், அவர்களுக்கு பின்புலத்திலே அவர்களுக்கு அரணாக இருப்பார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு கேள்வி, இப்ப வந்து சொன்னீங்க கடந்த 2008 வருஷத்துல அப்போது இருந்த அரசு வந்து அனைத்து கல்லூரி விடுதிகளையும் மூடி அரசியல் கேள்வி பதிலுக்கு இங்க நாம் பேச இப்ப மாணவர்களுக்கு என்ன மாதிரி அறிவுரைகள் போராட்டம் இதுல பேசுற நிறைய கேள்வி இருக்கிற 1.5 பக்கத்துக்கு என்னை பத்தி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. நான் அதனால வேற இடத்துக்கு போயிருவோம். இந்த இடத்துல இப்ப மாணவர்களுக்கு எந்த இப்ப மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களுக்கு மாணவர் வந்து இந்த போராட்டத்துக்கு முழு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதே போல இந்த போராட்டம் தொடர்ந்து நடத்தணும். அதே போல வந்து ஈழத்தமிழர்களுக்கு ஒரு முழுமையான சுதந்திரம் கிடைக்கணும். அங்க பொது வாக்கெடுப்பு நடத்தி இருதரப்பு மக்களை வந்து ஒரு சுமூகமான ஒரு ஏற்பாடு அப்படிங்கிற வலியுறுத்தி இந்த மாணவர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு தன்னோட முழு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறதா அப்ப திரு வைகோ அவர்கள் சொல்லியிருக்காரு. அதே போல வந்து பல நெடுமாறன் அவரு கூட இந்த படத்துக்கு வந்து தனது தொலைபேசி மூலம் தனது வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. திவ்யா பாரதி, இப்ப அந்த இடத்துல ஒரு 8 பேர் வந்து இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. அவர்கள் தவிர வேறு எந்தெந்த மாணவர்கள் அங்க வந்திருக்காங்க? அதாவது எவ்வளவு பேர் அந்த இடத்துல இருக்கிறாங்க பாரதி? சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு 6 கல்லூரிகளை சேர்ந்த மாணவர்கள் மட்டும் தான் தன்னோட ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க. ஆனா தமிழக அளவில் பார்த்தோம்னாக்கும் கிட்டத்தட்ட 18 கல்லூரிகளை சேர்ந்த மாணவர்கள் வந்து இந்த போராட்டத்துக்கு வந்து முழு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா வந்து தமிழகம் முழுவதும் இருக்க அனைத்து சட்டக்கல்லூரி மாணவர்கள், அதே போல இங்க இருக்கக்கூடிய நந்தனம் அரசு கல்லூரி, அப்புறம் இருக்கக்கூடிய கந்தசாமி கல்லூரி, அப்புறம் பச்சையப்பா கல்லூரி மாணவர்கள் அதுக்கு முழு ஆதரவு தெரிவிச்சதை விட பச்சையப்பா கல்லூரி மாணவர்கள் வந்து நேரடி திடலுக்கு வந்து மாணவர்களுக்கு முழு ஆதரவு தெரிவிச்சுக்கிறதுக்காக வந்து நேரடி அங்க வந்துட்டு இருக்காங்க. திவ்யா பாரதி, இப்ப வேற யாராவது அரசியல் கட்சி தலைவர்கள் அந்த இடத்துல மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு அங்க வந்திருக்காங்களா? இல்ல, இது வரைக்கும் கிடையாது. இப்ப இந்த போராட்டம் நடத்துறதுக்கான தகவல் கிடைச்சோன்னா பல நெடுமாறு நேற்றே வந்து தொலைபேசி மூலமா வந்து மாணவர்களுக்கு முழு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு பின்னாடி வந்து முதல்ல வந்து அரசியல் தலைவர்களாக்கும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தான் நேரடியாக வந்து மாணவர்களுக்கு அந்த போராட்டத்துக்கான வந்து ஒரு சில அறிவுரைகள் சொன்னதோட வந்து முழு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதே போல வந்து அரசியல் ரீதியாக எந்த ஒரு துன்புறுத்தல்கள் வந்தாலும், அதே போல காவல்துறை ரீதியாக வந்து எந்த ஒரு வந்து துன்புறுத்தல் வந்தாலும் வந்து அது பொறுக்க மாட்டோம் அப்படிங்கிற கூட கொஞ்ச நேரத்தில் பேசினப்ப கூட சொல்லியிருக்காங்க. திவ்யா பாரதி, லயோலா கல்லூரி மாணவர்களுடைய இந்த உண்ணாவிரத போராட்டம் குறித்த உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.